இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 121. கதையோட ஓப்பனிங்ல காரா உருஷிக்கு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க குறுக்கால நம்ம பருட்டோ வர உருஷிக்கு அட்டாக் பண்ண போவாங்க. காரா பருட்டோ பிடிச்சி இதுக்குள்ள நீ வராத, நீ அவனுக்கு ஈக்குவலானவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த சமயம் உருஷிக்கு அட்டாக் பண்ண நம்ம ஷிங்கி அந்த இடத்துக்கு வந்து அதை பிளாக் பண்ணிட்டு காராக்கு ஒன்னும் ஆகல இல்லன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஏன்டா இங்க வந்த, உன்னை ஷிகாகோ வந்து நான் பாத்துக்க சொன்ன அப்படின்ற மாதிரி காரா கேட்பான். இன்னொரு பக்கம் ஷிகாகோ வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். உருஷிக்கு அந்த இடத்துல போயிட்டு நீ இப்படிதான் வருவான்னு சொல்லி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஷிகாகோ அந்த இடத்துல பயங்கரமா வின்சைல் அட்டாக் பண்ணும். ஷிகாகோவோட பவரை பார்த்து மேக்னிஃபிசென்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட சக்கரை எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி உருஷிக்கியை அட்டாக் பண்ணுவான். ஒரு கடத்துக்கு அப்புறம் காரா எப்படியோ உருஷிக்கியை பிடிச்சி அவனோட சாண்ட் சுனாமி அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சீலிங் ஜூட்ஸ் மூலயமா லாக் பண்ணுவான். ரொம்ப நேரத்துக்கு முன்னால என்ன அடைச்சி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் உருஷிக்கு அந்த இடத்துல சொல்லுவான். காராவுமே சாக்கரா இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல வீக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் காராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுமே வருது. பர்ட்டோ காரா கிட்ட வந்து சாஸ்கேக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வேற ஒரு டிமென்ஷனுக்கு சென்ட் பண்ணப்பட்டிருக்கான், அவனே வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா ஒச்சுச்சிக்கு வந்து ஷிகாகுவை தேடிக்கிட்டு இருக்க விஷயம் சாஸ்கேக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு சொல்லியிருப்பான். அதனால தான் ஷிகாகுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லா விஷயமும் செஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒச்சுச்சிக்கு வந்து இந்த இடத்துக்கு வேகமாக வந்திருப்பான். அவன் கதை முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பர்ட்டோ கேட்க சாண்ட் மசிலின் மூலியமா அவனை கம்ப்ளீட்டாலாம் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு தான் அவனை ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஷிகாகுவை சேஃபான இடத்துக்கு சென்ட் பண்ணணும். காரா டிக்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு ஷிகாகு கிட்ட போயிட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன அந்த விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் ஷிகாகு அந்த இடத்துல சொல்லும். ஒச்சுச்சிக்கால உன்னோட சக்கராவை சென்ஸ் பண்ண முடியுது, அதை தவிர்க்கணும்னா நீ டீ கட்டிலுக்குள்ள போன மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி காரா சொல்லுவான். அந்த டீ கட்டிலுக்குள்ளலாம் நான் போக மாட்டேன், நான் போவேன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம தான் ஷிகாகோ அந்த இடத்துல சொல்லும். ஒச்சுச்சிக்கு கிட்ட இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இல்லையா அப்படின்ற மாதிரி காரா அந்த இடத்துல சொல்லுவான். உன் நிலைமையில இப்போதைக்கு உன்னால சீலிங் ஜூஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஷிகாகோ சொல்லும். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்னையே கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி காரா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இறந்தா நான் அழுவலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷிகாகோ சொல்லும். ஒரு கடத்துக்கு அப்புறம் இந்த வாட்டி நானே உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீ கட்டுக்குள்ள ஷிகாகோ போயிருங்க. காரா சீலிங் டேக ஓட்டிட்டு கான்குரோவை கூப்பிட்டு உனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த ஷிகாகோவை கொண்டு போய் இடென்டிஃப்ல நருட்டோ கிட்ட ஒப்படைக்கணும், அங்க இருந்தாதான் இப்போதைக்கு இது சேஃபா இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்ப நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கான்குரோ சொல்லுவான். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, சாண்ட் மசிலியன் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, உன்னாலதான் இப்ப இதை வேகமா கொண்டு போய் சேர்க்க முடியும், நீ போனாதான் 3 நாள்ல இந்த விஷயத்த முடிக்க முடியும், இதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி கான்குரோ கேட்க இதுல இன்னொரு கஷ்டமும் இருக்கு, இவங்க ரெண்டு பேருமே உங்க கூட கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி காரா சொல்லுவான். ஆக்சுவலா பருட்டோ ஷிங்கியை தான் சொல்லுவான். டீமா போனோம்னா நான் என்னோட டீம் கிட்டே போறேன், இவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷிங்கி கேட்க பருட்டோக்கு தான் லீஃபை பத்தின நாலேஜ் இருக்கு, அதனால நீ அவங்க கூட தான் போய் ஆகணும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி காரா சொல்லுவான். ஆராயாவும் அந்த பொண்ணுமே சேர்ந்து நம்ம காராவை ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு கூட்டு போனோம். இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோ ஷிங்கி கான்குரோ 3 பேருமே ஷிகாகோ எடுத்துக்கிட்டு ஹிடன் ஸ்லீப் வில்லேஜுக்கு போனோம். இதுதான் இப்போ முடிவாகி இருக்கு. கான்குரோ பருட்டோவை பார்த்து லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து நீ தான் எங்களை கைட் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். கண்டிப்பா இதை எங்களால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஷிங்கி கேட்க அப்ப காரா ஷிங்கியை பார்த்து உங்க 3 பேரையும் நம்பிதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஷிங்கி உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் பருட்டோ கிட்ட இருக்கு, டைம் வரும்போது நீ அந்த விஷயத்த புரிஞ்சுப்ப. பருட்டோ அந்த டீ கடையில் எடுத்து ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை யாராவது தொட சொன்னா அப்படின்னு நம்ம தான் ஷிங்கி அந்த இடத்துல கேட்பான். எனக்கு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஷிகாகோவே உள்ள இருந்து வெளியில வரும். அதை பார்த்து பருட்டோக்கே ஷாக்கா தான் இருக்கும். ஷிகாகோ அந்த இடத்துல எதுக்காகடா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஃபார்மே எனக்கு பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இப்படி இருந்தால் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி காரா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஃபார்மில் எப்போ நான் சண்டை போட முடியும் அப்படின்னு இந்த இடத்துல ஷிகாகோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கான்குரோ பார்த்துமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷிங்கி கீழே குனிஞ்சி என் கூட ஏறிக்கங்க அப்படின்ற மாதிரி ஷிகாகோ கிட்ட கேட்க நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோட முதுகுல போய் ஏறிக்கும் ஷிகாகோ. ஷிங்கி அவங்கள பார்த்து பத்திரமா எப்படியோ ஹிடன் சாண்டுக்கு போய் சேருங்க, நாங்க இப்போ லீஃப் வில்லேஜ் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. போற வேலை பருட்டோ ரொம்ப தூரமாவே போயிடாத, எங்க கூடியவா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே தான் போவான். இன்னொரு பக்கம் டொனேரியோட பொம்மை அந்த இடத்துல உயிரோட இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல 3 பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. பருட்டோ பின்னாடி தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி சொன்னேன் எங்க கூடியே ஓடி வா, ரொம்ப தூரத்துல ஓடி வராதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டோனைக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், அந்த மண்ணு வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோமே அவங்க கூட ஓடிக்கிட்டு. ஆமா நம்ம கரெக்டான வழியில தான் போய்கிட்டு இருக்கோமா, இந்த பக்கம் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அமைதியாவா அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க 3 பேருமே பவர் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பருட்டோ மூச்சு வாங்கிட்டு இருக்க. டயர்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கான்குரோ கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து எப்படியாச்சும் லீஃப் வில்லேஜை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம், பட் எதுவுமே வாய்ப்பு இல்ல, டேரக்டா அந்த இடத்துக்கு போய் தாங்கணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கான்குரோ சொல்லுவான். இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சீரியஸா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. கடுப்பான பருட்டோ வெளியில வந்து தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் ரொம்ப நேரமா அந்த பம்ப் அடிச்சு பார்ப்பான், ஒரு சுடு தண்ணி கூட வராது, பயங்கரம் தாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்போட இருக்கு, எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி டைல் பீஸ் சொல்லும். டைல் பீஸுக்குலாம் பாத்ரூம் போகுமா அப்படின்ற மாதிரி பருட்டோக்கு ஷாக்கா தான் இருக்கும். ஒரு கடத்துக்கு அப்புறம் டோனைக்கே அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான். சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கீழே விட, இங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லு பின்னாடி போய்கிட்டு மறைஞ்சு எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி பருட்டோவே கலாய்க்கும். இதெல்லாம் டைல் பீஸ்டாடா அப்படின்னு நம்ம தான்
பருட்டோ அந்த இடத்துல யோசிப்பான். அவங்க 2 பேரும் பிளான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு பருட்டோ கூப்பிடுறதுக்காக ஷிங்கி அந்த இடத்துக்கு வர ஷிகாகோ இந்த மாதிரி பாத்ரூம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் டைல் பீஸ்லாம் அதெல்லாம் போவாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஷிகாகோ வந்து ரிலாக்ஸா தூங்கிட்டு இருக்கு. இவனுங்க தொல்லலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்னையே ஏமாதிரி அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல ஷிகாகோ பார்த்து கத்திக்கிட்டு கிடக்குறான். நீங்க இந்த மாதிரிலாம் தனியா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷிங்கி ஷிகாகோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தாண்டா, ஏன்டா இப்படி தலைவலி ஏத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகாகோவை பருட்டோ எடுக்க போகும்போது ஷிங்கி அவனோட சாண்டை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஷிகாகோவை நானே கொண்டு வந்துக்கிறேன். ஷிங்கி அந்த இடத்துல நீ ரொம்பவே இம்மெச்சூரா இருக்க, மிஷினுக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாது, ரொம்பவே எமோஷனலா இருக்க, மிஷினை பொறுத்த வரைக்கும் எமோஷனை கலக்கவே கூடாது, அப்ப ஒரு மிஷின் மாதிரி பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல முட்டிக்கிறானுங்க. கான்குரோ அந்த இடத்துக்கு வந்து 2 பேருமே தடுத்து நிப்பாட்டிட்டு நீ பண்ண மிஸ்டேக்கை நீ புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி பருட்டோவை பார்த்து சொல்லுவா. அவன் அதுக்கு நீ இப்படியா பேசுவான், அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். அப்ப நைஸா பேசினாதான் உனக்கு புரியுமா, அப்ப நீ இமேச்சர் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். அப்படிதான் கொஞ்சம் ஸ்டிப்பா இருப்பான், நீ தான் கொஞ்சம் அவனை மன்னிச்சு விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கான்குரோ பேசிக்கிட்டு இருக்க. நான் அவன்கிட்ட தோக்க மாட்டேன், சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல முடிவெடுப்பாங்க. உரோஷிக்கு அடைச்சு வச்ச அந்த இடத்துல இருக்க பப்பட் எல்லாமே உயிர் வந்து ஏஞ்சிக்குதுங்க. இன்னொரு பக்கம் நைட்டாக இவங்களுமே வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பருட்டோ தான் அதில் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு கான்குரோ அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இங்க தங்கிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கேம்ப் ஃபயரை போட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம பருட்டோ அதே இடத்துலயே தூங்கிடுவாங்க. நம்ம ஷிங்கி அந்த இடத்துல பருட்டோவை பார்த்து பயங்கர கடுப்பா தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா பருட்டோ இவ்வளவு இம்மேச்சரா இருக்கிறதுனால. கான்குரோ எல்லா இடத்தையுமே செக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து நீனுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்ல நான் தூங்கலாம் இல்ல அங்கிள், நீங்க வேணா தூங்கிக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷிங்கி சொல்றான். காரா சொன்ன மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது புரியுது, இருந்தாலும் நம்ம ரெஸ்ட் எடுத்தாதான் ஒழுங்கா பண்ண முடியும். இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தியா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கான்குரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், ஏன்னா அது மூலியமா தான் நம்மளால டைரக்ஷனை கரெக்டா சொல்ல முடியுதுன்ற மாதிரி ஷிங்கி சொல்லுவான். ஷிகாகோ பருட்டோவை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஷிங்கிக்கு அந்த இடத்துல பருட்டோ கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, பருட்டோவோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலுமே என்னோட டீமோட சக்சஸ் ரேட்ன்றது ரொம்பவே அதிகம், இருந்தாலும் ஏன் அதனால இப்படி சூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல கேட்பான். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல கான்குரோ சொல்லுவான். நீனுமே அந்த விஷயத்தை கத்துப்ப, காரா நம்மள நம்ம இந்த மிஷனை கொடுத்துருக்கான், நம்ம அதை கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல கான்குரோ சொல்லுவான். காலையில ஆகுது, நம்ம கான்குரோ பருட்டோவை எடுக்க ஷிங்கி எங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் தண்ணிலாம் குடிப்பானா அப்படின்னு நம்ம தான் பருட்டோ கேட்பான். ஷிங்கி எதனால இப்படி அன்சோஷியலா இருக்கான் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, அப்பா மாதிரி தானே பையனுமே இருப்பான், நீனும் அப்படிதானே இருக்க அப்படின்னு நம்ம சொல்ல, நான் உனே அப்பா மாதிரிலாம் கிடையாது, அவருக்கு ஆப்போசிட்டா தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்லுவான். ஷிங்கி அந்த இடத்துக்கு வேகமா வர ஷிகாகோ அந்த இடத்துல வேகமா நம்மள நோக்கி ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு பப்பட்ஸ் எல்லாமே வரும். சரி கேம் ஆட நேரம் வந்துச்சுன்ற மாதிரி பருட்டோ சொல்ல, இல்ல இந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் லீஃப் நோக்கி போங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கான்குரோ சொல்லுவான். ஏன்னா இந்த சண்டை பருட்டோ என்ன சொல்லுவானா, நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டா ஈஸியா ஜெயிச்சலாமேன்ற மாதிரி சொல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே பப்பட், நான் ஒரு பப்பட் மாஸ்டர், நான் அதுல தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அது மட்டும் இல்லாம இப்ப மிஷின் தான் முக்கியம், நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, அவர் சொல்றதும் காட்டு தான், நம்ம மிஷினை தான் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஷிங்கியுமே சொல்லுவான். ஏன்னா இவங்க 2 பேருமே சொன்னாலுமே பருட்டோ அதை ஒத்துக்க மாட்டான், நம்ம சேர்ந்தே இந்த இடத்துல சண்டை போடுவோன்ற மாதிரி தான் சொல்லுவான். அந்த பப்பட்ஸுமே அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். பருட்டோ நீ கிளம்ப, இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், சீக்கிரமா சண்டையை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, சீக்கிரம் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. அந்த பப்பட்ஸ் கூட சண்டை போறதுக்காக கான்குரோ அவனோட ஸ்பெஷலான பப்பட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில எடுக்க இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.